வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுடைய டைரக்ட் கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை சால்வ் பண்ணுன்ற ஐடியா சொல்லியிருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன்னா இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ், ஸோ மெத்தட் ஆஃப் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய டூல் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம இன்வெர்ஸ் இல்லாமல் டைரக்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம டெரிவேட்டிவ் இன்டகிரேஷன் பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். ஏன்னா இது பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு மைண்ட் வந்துருக்கும். டி எல் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிவைடட் பை டி. அது வந்து நம்ம டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர் இன்டகிரேஷன் நம்ம பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிவைடட் பை டி. சப்போஸ் டீன்ல டி ஸ்கொயர் டி கியூப்னு இருக்கலாம். ஸோ டீனா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், டி ஸ்கொயர்னா செகண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ஸோ ஆன் போயிட்டு இருக்க போகிறோம். ஸோ டிவைடட் பை டீன்னு போடுறீங்கனாக்கா இன்டகிரேஷனை மீன் பண்ணது. ஜஸ்ட் டி அப்படியே நம்ம கால் பண்ணோம்னாக்கா ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணணும். டி ஸ்கொயர்னா ட்வைஸஸ் இன்டகிரேட் பண்ணணும். டி கியூப்னா 3s இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அதுதான் ஐடியா நம்ம இருக்கும். ஸோ அதே ப்ராசஸ், அதே ஐடியா தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். த சேம் திங் இட் ஹேப்பன் ஹியர் ஆல்சோ. ஸோ இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஸோ மல்டிபிகேஷன்றது என்னன்னாக்கா இந்த இடத்துல டெரிவேட்டிவ் ரூலை யூஸ் பண்ண போகிறாங்க. டிவைட்ன்றது என்னன்னாக்கா இன்டகிரேஷன் யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ கான்செப்ட்ல போகும். ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது பேசிக்காக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எஃப் ஆஃப் டி கண்டுபிடிக்க முடிச்சிச்சுன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ்ன்றது நத்திங் பட் டி பை டிடி எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷனை. ஒரு டைம் யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் போனால் எஃப் ஆஃப் எஸ், அதாவது எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இன் டைம்ஸ் ஆஃப் டீல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது எஃப் ஆஃப் டீல கிடைச்சிருக்க போது அந்த ஒரு டைம் நம்ம என்ன பண்ணால் போதும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ தட்ஸ் த தியரம் ஸ்டேட்மெண்ட் சேஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை ஆக்சுவலாக எப்போ நம்ம மெயினாக யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா எல்லா கேஸும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த உங்களுடைய கொஷின் வந்து டைரக்டாக எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னும் போது நம்ம அந்த எஸ் ஃபேக்டர் நம்ம கரெக்டாக நம்ம சில இதெல்லாம் வந்திருக்காது, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இது எந்த மாதிரி கேஸ் அப்ளை பண்ணுறது பெட்டர் அப்படின்றதான் இங்கே ஒரு நோட் ஆன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலா வில் பி யூசஸ், அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுடைய இங்கே ரொம்ப சிம்பிள்ப்பா, ஓகேங்களா. ஸோ உங்களுடைய டினாமினேட்டர் ஃபேக்டர் எப்பயுமே என்ன இருக்குனாக்கா நியூமினேட்டர் ஃபேக்டரை விட அதிகமாக இருக்கணும். ஒரு ஸ்கொயரிங் இதெல்லாம் the function of denominator factor is higher degree than the numerator. So numerator விட denominatorக்கு வந்து higher degree இருக்கணும். அதுதான் மெயின் திங், ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. இப்போ இங்கே வந்து நம்ம மல்டிபிகேஷன் பார்த்துருந்தோம் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னாக்கா எஃப் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ்ன்றதுனாக்கா இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இந்த இதுக்கு நம்ம இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எஸ் கீழே உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேக்டர் இருப்பானாக்கா எஸ்ன்ற ஃபேக்டர் நம்ம அதை டிவைட் பண்ணுறோம். லெட்ஸ் சி. இப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் பிளஸ் 3 ஹோல் பவர் 5. இதை நீங்கள் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்கள் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எஸ் பிளஸ் 3-ஐ இங்கே இ பவர் மைனஸ் 3t மல்டிப்ளை பண்ணிட்டு எஸ்ஸை வந்து ரீப்ளேஸ்டு பை எஸ் மைனஸ் 3ன்னு போட்டுட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணி சால்வ் பண்ணலாம். தட்ஸ் அ ஒன் வே. நம்மளுக்கு டைரக்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போகிறேன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாமினேஷன், அதாவது செமஸ்டர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இது இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கனாக்கா இந்த டூல்ஸ் எதுவுமே தேவையில்லப்பா. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அது போதுமானது. அதை தாண்டி நீங்கள் பெருசாக எதுவும் தேவையில்லை. ஆனால் யாரெல்லாம் செமஸ்டர் எக்ஸாமுக்காக இதை படிக்கிறீங்களோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யூஸிங் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்கனாக்கா அப்போ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆகணும். இது நீங்கள் பேசிக்காக இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டு யூஸிங் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், ஸோ யூஸிங் டெரிவேட்டிவ் ரூல், யூஸிங் இன்டகிரேஷன் அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இல்லை மெத்தட் ஆஃப் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இல்லை கன்வலேஷன் டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணிட்டா அந்த பர்டிகுலர் கான்செப்ட்லாம் ஒர்க் பண்ணி ஆகணும்.
பட் இது சொல்யூஷன் தான் நீங்க கண்டுபிடிக்க போறேன்னு முடிவு பண்ணீங்கன்னாக்கா அது நம்ம டைரக்டா ஷிஃப்டிங் ரொம்ப ஈஸியஸ்டா என்ன பண்ணலாம், ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் வச்சே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர்ஸ் சேமா தான் வரும். ஓகேங்களா? பட் இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் தான் மென்ஷன் பண்ணுங்க, யூசிங் மென்ஷன் பண்ணல. பிகாஸ் அந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க ஞாபகம் வச்சுங்க, இந்த கொஸ்டினில் யூசிங் இந்த மெத்தட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா தான் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். டைரக்டா எவாலுவேட் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாக்கா உங்களுக்கு இருக்கிறதுல எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத அப்ளை பண்ணுங்க. இப்போ இங்கே நீங்கள் வந்து மெத்தட் ஆஃப் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்படி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கீழே வந்து பவர் 5ல இருக்கு. அப்போ a டிவைடட் பை எஸ் பிளஸ் 3, b டிவைடட் பை எஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர், c டிவைடட் பை எஸ் பிளஸ் 3 ஹோல் பவர் 4 அண்ட் சோ ஆன் போகும். ரைட்டுங்களா? பட் அவ்வளோ பெருசா பண்ணாம இது நீங்க ஷிஃப்டிங் மூலமாவும் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க இந்த டெரிவேட்டிவ் ரூலை வச்சு நீங்க சால்வ் பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். இதோட டெரிவேட்டிவ் ரூலை வச்சு நமக்கு சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல டெரிவேட்டிவ் ரூல் வச்சு சால்வ் இங்க பாருங்க, இந்த மெத்தட் என்ன சொன்னா எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் இருந்துச்சுன்னா டி பை டிடி எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம்னாக்க அந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணால் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப், அப்போ இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்றதுன்னா 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 3 த ஹோல் கியூப். கரெக்டுங்களா? இப்போ இந்த டோட்டல் இதுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். டி பை டிடி ஆஃப் எல் இன்வர்ஸ் ஆஃப் இந்த உள்ளார இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். அப்ப நம்ம இதுக்கு இப்ப அகெயின் நம்ம திரும்ப நம்ம யாரை தான் யூஸ் பண்ணா ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி தான் அப்ளை பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே, நீங்க அதை மேல டைரக்டா அப்ளை பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க இங்க வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், டெரிவேட் எடுக்கிறோம். இப்போ நீங்க டைரக்டா அங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா டெரிவேட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இது உங்களால சால்வ் பண்ண முடியாத உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா, இங்க சப்போஸ் 5 இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, பட் இங்க பவர் 5 இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம யார் அப்ளை பண்ணோம், ஷிஃப்டிங் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இ பவர் மைனஸ் 3t எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருப்போம்னா எஸ் மைனஸ் 3 சேஞ்ச் பண்ணியிருப்போம். ரைட்டுங்களா? அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் பவர் 5 இந்த இடத்துல நம்ம யாரை யூஸ் பண்ணணும்னா எல் ஆஃப் டி பவர் என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எல் ஆஃப் டி பவர் என்னன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் என் பிளஸ் 1. அப்போ இங்கே 5 இருக்குனாக்கா 4 டி பவர் 4 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் வந்திருக்கும். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து நீங்கள் உள்ளார மல்டி இதில் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டி கியூப் இ பவர் மைனஸ் 3 இருக்கா, அது காமனாக எடுத்துருங்க. நீங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணீங்கனாலும் ஆன்சர் தான், இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனால ஆன்சர் தான். ஸோ நான் இது திரும்ப சொல்கிறேன், உங்கள் எக்ஸாம் இப்போ நீங்கள் யாராவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, அதாவது யூஜி டிஆர்பிக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மெத்தட்லாம் தேவையில்லை. நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸும் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அந்த மெத்தடே போதுமானது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் ரெகுலர் ஒரு செமஸ்டர் கோர்ஸுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, போத் நீங்கள் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் யாருக்கு இருந்தாலும் உங்கள் செமஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து கேட்கும் போது யூசிங் டெரிவேட்டிவ்னு கேட்டாங்கன்னா இந்த டெக்னிக் வச்சு தான் அப்ளை பண்ணணும். அந்த இடத்துல நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த இன்வெர்ஸ் ஆப்ரேட்டரை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் எவ்வளோ டூல்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் இன்வெர்ஸ் ஆப்ரேட்டரை சால்வ் பண்ணுறது இன்னும் ஒரு மெயினான டூல் படிப்போம். அது வந்து கன்வல்யூஷன்ற ஒரு கான்செப்ட், அது அப்கமிங்கில் படிச்சிடும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 5. ஸோ இதுவுமே எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபார்மெட்டில் எழுத ட்ரை பண்ணுங்க. எழுத ட்ரை பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா இந்த எஸ்ஸை தவிர 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 5. அப்போ இதுக்கு நான் டோட்டலாக லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறது ஒன்று தான். டி பை டிடி ஆஃப் எல் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறது ஒன்று தான். இப்போ இதோட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ண முடிஞ்சா ஃபைன், இல்லை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஸ்கொயரிங் ஃபார்மெட் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s லாஸ்ட் கிளாஸில் பார்த்த அந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தா அதே இன்ஃபர்மேஷன் தான் நம்ம திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். இங்கே 2ab இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா ஜஸ்ட் 2s இருக்கான். ஸோ ஏன்றது எஸ், பின்றது என்ன இருக்கணும் 1 இருக்க போது. அப்போ அந்த 5 என்ன பண்ணுவோம்னா 1 + 4 உடைச்சிக்கலாம், இல்லை ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 செப்பரேட் பண்ணிக்கலாம். போத் ஆர் சேம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம யாரை தான் யூஸ் பண்ணி ஆகணும், நத்திங் எல்ஸ், வேறு யாருமே கிடையாது, ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணும். ஸோ இங்கே எந்த மாதிரி ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறதுனா எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணோம். யாரால மல்டிப்ளை பண்ணிக்கணும், இ பவர் மைனஸ் 3t இ பவர் மைனஸ் t மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு
பண்ண அப்படி கிடைச்சிருக்கும். இது இந்த ஃபார்ம்ல யாரு வீடியோ டைம் பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல sin 2t டிவைடட் பை 2 கரெக்டுங்களா? ஸோ sin 2t இப்போ இந்த டோட்டல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஸோ இங்கே டெரிவேட்டிவ் எடுக்கிறது சிம்பிள் தான். ஸோ யூவி ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்க, இன்னொரு ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் பண்ணுங்க. ஸோ இ பவர் மைனஸ் டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா sin 2t டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1/2 அதுக்கு முன்னாடி காமன் வெளியே எடுத்துருங்க. இ பவர் மைனஸ் டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. sin 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு காஸ் 2t கிடைச்சிருக்க போகுது ப்ளஸ் sin 2t இ பவர் மைனஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் டி உங்களுக்கு கிடைச்சிருக்க போகுது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ யூ இன்ட்டு டிவி ப்ளஸ் வி இன்ட்டு டியூ. ஸோ ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு தான் பண்ணுறோம். ஸோ இதுல இருந்தால் கூட யாரும் நீங்கள் காமனாக எடுத்துனா இ பவர் மைனஸ் டியை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் அவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் 3 ஹோல் கியூப். இதை நான் திரும்பவும் சொல்றேன். இதை நீங்க வந்து மெத்தட் ஆஃப் பை பார்ஷியல் ஃபிராக்ஷன்லையும் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஆனா இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது வந்து டெரிவேட்டிவ் அண்ட் இன்டெகிரேஷன் ரூல் கொடுத்துருக்கோம். அதன் மூலயமா இதை சால்வ் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் 3 பொறுத்த வரைக்கும் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் ஃபார்மெட்ல இல்ல, எஃப் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் ஃபார்மெட்ல இருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன டூல் அப்ளை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் இந்த டூல தான் அப்ளை பண்றாங்க. ஸோ எஃப் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னாக்கா 1/s நம்ம எஸ்டிஸ் தனியாக எழுதிக்குவோம். எஃப் ஆஃப் எஸ்ன்றது யாருன்னா 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 3 ஹோல் கியூப். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to t எல் இன்வர்ஸ் ஆஃப் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 3 ஹோல் கியூப். ஸோ இதை உங்களால் டேரக்டா இன்வர்ஸ் ஆப்ரேட்டரை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அகைன் நம்ம யாரை தான் யூஸ் பண்ணோம்? ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணோம். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் இங்க என்ன இருக்கான்? 3 இருக்கான். அப்ப யாரால மல்டிப்ளை பண்ணியிருப்போம்? இ பவர் மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணியிருப்போம். எஸ்க்கு பதிலாக என்ன சேஞ்ச் பண்ணியிருப்போம்? எஸ் மைனஸ் 3 சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் கியூப். ஸோ இங்கே கியூப் இருக்கு. அப்ப என்ன கிடைச்சிருக்க போறோம்? டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் கியூப்ன்றது டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இன்டெகிரேட் பண்ணணும். இங்க இன்டெகிரேட் பண்றதுக்கு நீங்க பெர்னாலிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெத்தடா பை பார்ஷியல் ஃபிராக்ஷன். பட் மெத்தடா பை பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணீங்க இங்க டி ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்டர் நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா பெர்னாலிஸ் ஃபார்ம்ல டைரக்டா அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ யூ v minus u dash v1 plus u double dash v2 minus plus or minus சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஸோ உங்களுக்கு போக போகுது. ஸோ யூவை நம்ம எப்பவுமே யாரை ஃபிக்ஸ் பண்ணணும்னா பாலினாமியலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் பாலினாமியல் தான் ஒரு டெரிவேட்டிவ்க்கு மேலே உங்களுக்கு 0 நடந்திருக்கும். பாலினாமியல் தான் ஒன்றும் இல்லைங்க, டி ஸ்கொயர் டி கியூப் தான் பாலினாமியல். ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் சைன் காஸ்ட்ல வந்துருக்க போகுது. எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இ பவர்ல கிடைச்சிருக்க போகுது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எக்ஸ்போனன்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னாக்கா ஆஃப்டர் ஒரு சர்டன் டெரிவேட்டிவ்க்கு அப்புறம் 0 ஆகுமானா ஆகவே ஆகாது. இ பவர் ஏடியை நீங்க எத்தனை முறை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் போயிட்டே இருக்கும் தவிர உங்களுக்கு 0 கிடைக்காது. அதே மாதிரி சைன் வந்திருந்தா கூட சைனை நீங்க ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, 2 முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, எத்தனை முறை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சைன் காஸ் தான் மாறி வரும் தவிர உங்களுக்கு என்ன நடந்திருக்காதுன்னா 0 கிடைச்சிருக்காது. அப்ப இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் யாரை ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும், யாரை யூவா எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா ஆல்வேஸ் பாலினம். ஏன்னா பாலினாமில் தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன 0 ஆயிடும். அப்ப அந்த சீரியஸ் நம்மள ஃபாலோ பண்றது ஈஸி. ஸோ டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t, அந்த 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா உள்ள கிடைச்சு ஜஸ்ட் 2 கிடைச்சிருக்க போகுது. அதே மாதிரி இ பவர் மைனஸ் 3t இன்டெகிரேட் பண்ணணும். இ பவர் மைனஸ் 3t மைனஸ் 3, திரும்ப இந்த இ பவர் மைனஸ் 3t இன்டெகிரேட் பண்ணா இ பவர் மைனஸ் 3t 9, திரும்ப இன்டெகிரேட் பண்ணா 27. இது இன்டெகிரேட் நீங்க பண்ணிட்டே போகலாம். ஆனா 2க்கு அப்புறம் டிஃபரன்ஷியேஷன் தான் கிடைச்சிருக்க போது, 0 கிடைச்சிருக்க போகுது. அதனால நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் ஆஸ் இட் இஸ் டி தான் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. லோயர் லிமிட் விட்டு டிக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணா இந்த 2 டைம் 0 ஆயிடும். ஸோ இது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் கம்பேர் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க, அவ்வளோதான். நம்மளை எழுதும் போது எப்படி ஃபார்மேட்ல இருந்தால் டி ஸ்கொயர் டி
கான்ஸ்டன்ட் பட் இருந்தாலும் இ பவர் மைனஸ் 3t இருக்கு, இன் பிளஸ் கான்ஸ்டன்ட் எழுதிட்டா போதும். ஸோ ஐடியா நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதுன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். 1/s கொடுக்கும்போது இன்டகிரேஷன் ஆஃப் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அவ்வளவுதான். ஸோ இன்வர்ஸ் ஆசிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கணும்னாக்கா இன்டகிரேஷன் பண்ணிக்கணும். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த டைப்ல லாஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஏன்னா நம்ம டெரிவேட்டிவ் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இன்டகிரேஷனுக்கு 1 மோர் எக்ஸாம்பிள். எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s இன்ட்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் 4. இதுவும் நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 1/s இன்ட்டு 1/s ஸ்கொயர் பிளஸ் 4 எழுதிக்கலாம். இந்த இடத்துல 1/sன்றது டிவைட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எஃப் ஆஃப் எஸ்ன்றதுன்னா 1/s ஸ்கொயர் பிளஸ் 4. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s ஸ்கொயர் பிளஸ் 4. இது நம்மளுக்கு டைரக்ட் ஃபார்முலா தான். நீங்க ஷிஃப்டிங் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்ல. வீடியோ பாஸ் பண்ணி ஒரு டைம் ஃபார்முலா யோசிச்சு பாருங்க. sin 2t டிவைடட் பை கிடைச்சிருக்கும்ப்பா. sin 2t டிவைடட் பை 2 கிடைச்சிருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். யாரை பொறுத்துனா t பொறுத்து. ஸோ sin 2t இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் 2t உங்களுக்கு கிடைச்சிருக்க போகுது. தென் அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. தட்ஸ் அவர் ஆன்சர். அவ்வளவுதான். நான் இங்க இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் ரூலும் இன்டகிரேஷன் ரூலும் கம்பைன் பண்ணி இருக்கோம். ஸோ அந்த டிஃபரன்ஷியேஷன் ரூல் அண்ட் இன்டகிரேஷன் ரூலை பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன், செகண்ட் ஒன்னு டிஃபரன்ஷியேஷன், பட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா இன்டகிரேஷன் இருக்கு. அதுவும் எத்தனை முறை ட்வைஸ் இன்டகிரேட் பண்ற மாதிரி, இல்ல 1/s மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணிட்டு உள்ளார இருக்கிறதுக்கு இன்வெர்ஸ் ஆப்ரேட்டர் கண்டுபிடிங்க. ஷிஃப்டிங்கை யூஸ் பண்ணியோ இல்லைன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணியோ. தேர்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இதுதான் இதோட ஐடியா, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னாக்கா, இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு தென் வி மூவ் ஆன் ஃபார் த கன்வல்யூஷன் டைம். ஓகே, ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட், எவ்ரி இயர் நம்ம இதுல வந்து சிஎஸ்ஆர் நெட் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கும். இப்ப கூட ரெகுலரா டிஎன்ஸ் டெட்டோட ரிசல்ட்ஸோட நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு அதோட ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் ஆயிருக்கு. உங்களுக்கு நீங்க அகாடமியில் வந்து சக்சஸ் வீடியோஸ் பார்ப்பீங்க. இது இல்லாமல் செட் எக்ஸாமோட வீடியோஸ், உங்களுக்கு செட் எக்ஸாம்ஸோட கிளாஸஸ், அது டிபெண்ட்ஸ் ஆன் அகாடமிக் கேலண்டரை பேஸ் பண்ணி செட் எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்மிஷன்ஸ், வேற ஏதாவது கோர்சஸ் பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ஈவன் ரெஸ்ட் ஆஃப் த கோர்சஸ், மேக்ஸ் மட்டும் இல்லை, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆல் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயிலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அண்ட் நம்ம அகாடமியில் ஏன் ஜாயின் பண்ணலாம், என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்கல்டிஸஸ் எல்லா ஃபேக்கல்டிஸுமே சிஎஸ்ஆர் அது யூஜிசி எக்ஸாம் கிளியர் பண்ண ஃபேக்கல்டிஸஸ் தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஃபேக்கல்டி, எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி எல்லா ஃபேக்கல்டிஸஸும். அண்ட் நம்மளோட கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் லைவ் கிளாஸ் அஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் வீடியோ ரெண்டுமே அவைலபிள் உண்டு. ஸோ நீங்கள் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் ரெக்கார்ட் பார்த்துக்கலாம். ஈவன் வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணி சம்டைம்ஸ் நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அந்த டைம் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸில் ஒரு மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டட் வீடியோ தான். ஏன்னா நம்ம கிளாஸ் டைம்ல கூட ஒரு சில டைம் வந்து கிளாஸை ப்ராப்பராக நம்ம கவனிக்க மாட்டோம், சம்டைம்ஸ் நம்ம மைண்ட் மாறி இருக்கும், அவ்வளோதான் அந்த கிளாஸஸ். பட் இந்த ரெக்கார்டட் வீடியோ இல்லை செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது லைவ் எடுப்பாங்க, அதை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி திரும்ப ஆப்ல உங்களுக்கு செப்பரேட் ஆப்ல கொடுப்பாங்க. ஸோ அதனால உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்ன நடக்குது அப்படின்றது. ரொம்ப யாரெல்லாம் ஸ்லோ லைனராக இருக்குங்க, மெயினாக ஸ்லோ லைனர் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் ஓரியன்ட் தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். அதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிலபஸஸை கவர் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லி கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ரெகுலர் டெஸ்ட், கிளாஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன்ஸ் தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு. இதில் மட்டுமா அப்படிங்கன்னா இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க இந்த நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ், பர்டிகுலர் டெமோ கிளாஸஸ், உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அகாடமிக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.